தங்கமணி பிரபுவை பத்தி நான் சொல்றதுன்னு சொன்னா, தோழர் பொறியியல் துறையில பட்டப்படி படிச்சவங்க. அந்த துறை சார்ந்து தொழிலாளராகவும் செயல்பட்டு இருக்கிறாப்ல. 98ல 1998ல சன் டிவியில நிகழ்ச்சிகளோட இயக்குனரா இருந்திருக்கிறாப்ல. அதுக்கு பின்னாடி திரைத்துறைக்கு அதுல எழுதுறது மற்றும் நடிக்கிறது, துணை இயக்குனராக இருக்கிறது என்கிற வகையில தொடர்ந்து கலைத்துறையில செயல்பட்டுட்டு வர்றவரு. திரைப்பட தொழிலாளர் அமைப்பிலையும் உறுப்பினராக இருக்கிறாப்ல. ஒரு அவரே அடக்கமா சொன்ன மாதிரி ஒரு சின்ன விளம்பர நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாப்ல. இது நமக்கு தெரிந்த ஒரு விபரம். தவிர நல்ல வாசிப்பாளர், இடதுசாரி இலக்கியங்கள் மீது தீரா பற்றுடைய தோழர் அவரு. அவர் இன்னைக்கு என்ன பண்றாப்லன்னா, தற்கால சினிமாவும் ரசிகர்களை வளர்த்தெடுத்தலும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசுறாப்புல. இன்னைக்கு நீண்ட நெடுங்காலமாக தமிழ் திரையுலகம் இயங்கிட்டு வந்தாலும் கூட அதுல ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதையாவது இது பண்றதுன்னா கிண்டலா சொல்ற ஒரு வார்த்தை ரசிக மனப்பான்மையா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா ரசிக மனப்பான்மை அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பொருள் என்னவா இருக்குதுன்னா, அது பக்திகரமாக இருக்கிறது. தான் விரும்பக்கூடிய, தான் நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர் மேல, நடிகை மேல கண்மூடித்தனமான ஒரு வழிபாட்டு தன்மையை கொண்டிருக்கிறதுன்னு இருக்குது. அதை தாண்டி அது கலை இலக்கியமாக எப்படி பாக்குறது அப்படிங்கிற வகையில தோழர் பேசுறதுக்கு ஒப்புக்கிறாப்ல. தோழரை பேச அழைச்சிடலாம். தோழர், நீங்க தொடங்கலாம். தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா, தற்கால சினிமாவும் ரசிகர்களை வளர்த்தெடுத்தலும். அப்படின்னா, வளர்த்தெடுத்தல், மேம்படுத்துதல் அப்படிங்கிறத மாற்றம்ங்கிற சொல்ல தான் எடுத்துக்க முடியும். இப்போ மாற்றத்துக்கு எந்த அளவு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னை காட்டிலும் களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் திரைத்துறை சார்ந்து 2 பக்கம் முதல்ல சொல்லிட்டா, அதுக்கப்புறமா அந்த வளர்த்தெடுத்தல் பத்தி போயிடலாம். தற்கால சினிமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் சினிமா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு சமூகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி, அதாவது பசில் மாதிரி பல்வேறு வடிவ அட்டைகளை எல்லாம் இணைச்சு ஒரு உருவத்தை உருவாக்குற மாதிரி நான் சில கருத்துக்களா முதல்ல தொடங்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சித்த சுவாதீன குறைபாடு உள்ளவர்களை பற்றியும் அவங்கள பயன்படுத்துறவங்கள பற்றியும் குற்றச்சாட்டையும் அவங்க மேல இருக்கிற ஒரு மென்மையான பார்வையையும் முன்வைத்தவர் இயக்குனர் பாலுமகேந்திரா 3ஆம் பிறை திரைப்படத்துல. அது அவருடைய சுய உருவாக்கங்கள்ல ஒன்று. அதுல அது மட்டும் இல்லாம ரூரல் அர்பன் டிஃபரன்ஷியேஷன் அதை பத்தியும் சொல்லியிருக்கோம். பாலின சமத்துவம் பேசியிருக்கோம். அந்த படத்தை பத்தி மேலும் மேலும் தேடி படிக்கும் பொழுது என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த அவருடைய ஆக்கம் இங்கே பொதுவுடைமை தோழர்கள், இயக்க தோழர்கள் சொல்ற பெயர்கள் சத்யஜித் ரே, ஷியாம் பெனஹல், மிர்னால் சென், அவங்களுடைய மென்மையான முறையில கதை சொல்லப்பட்டிருக்கும். இப்ப எப்படி சாலை விதிகளை தொடர்ந்து அந்த விதி பலகைகளை கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டே இருக்கணுமோ, அது போல இந்த மாதிரியான செய்திகள், எல்லா விதமான சமூக நல செய்திகள், வர்க்க முரண்பாடு எல்லாவற்றையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அது வெவ்வேறு விதமா ஒவ்வொருத்தர் பேசுவாங்கங்கிறதுக்கு இப்போ நீங்க அவருடைய வகையிலேயே இயக்குனர் பாலா சேது மற்றும் நான் கடவுள் படத்துல மனப்பிறழ்வு உடையவர்கள் அடையிற துன்பம் அவங்களை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் அடிச்சு ரொம்ப கொடூரமா சொல்லியிருப்பாரு. அது மேபி அது ஒரு சிலருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக, இல்ல ஒரு பெரும்பான்மை கூட்டத்துக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த பாணியான கதை. அதுல குறிப்பா நாச்சியார் படத்துல ஒரு பெண்ணை தவறா பயன்படுத்தியதற்காக அந்த குற்றம் செய்த நபர் மட்டும் இல்லாம அதை தங்களுடைய பொருளாதார தேவைக்கு பயன்படுத்துறவங்களும் தண்டனைக்குரியவர்களேன்னு கடுமையான வன்முறை காட்டியிருப்பாரு. அதுல மிக கொடூரமா தண்டிக்கப்படும் வில்லன் கதாபாத்திரத்துல நான் நடிச்சிருந்தேன். இப்படி
நினைவு தப்பி போகும் கதாபாத்திரங்களை கொண்ட படம் 1942லயே ரேண்டம் ஹார்வெஸ்ட்னு இங்கிலீஷ்ல வந்திருக்கு. அது அந்த படம் தொடங்கி 1980ல வந்த தி எலிஃபண்ட் மேன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப தி எலிஃபண்ட் மேன்ல தான் அவங்க நமக்கு அருகே வர்றாங்க. ஆனா 3ஆம் பிறை அப்படி இல்ல. அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சு. ஏன்னா, அதுவரைக்கும் மனப்பிறழ்வு உள்ளவர்கள வந்து உதாரணமா நிழல் நிஜமாகிறதுல பார்த்தீங்கன்னா, கிறுக்கான்னு பேர் வச்சிருப்பாரு அந்த கேரக்டருக்கு. இங்க வந்து விஜி, விஜி, விஜின்னு உங்களுக்கு அந்த அப்ரோச்சே வேற மாரி இருக்கும். இது பொதுவா முதல்ல எனக்கு ஒரு தொடக்கமா ஒரு சமூக அக்கறை சார்ந்த விஷயத்த சினிமாவில் ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு பழைய சினிமால இருந்து தொடங்குறேன். இப்போ சினிமா இயக்கத்துக்கு போகணும் அப்படின்னு டிவியில வேலை பார்த்துட்டு போகணும்னு முயற்சி பண்ணும் பொழுது எனக்கு வந்து போடா வாடாங்கிற விழிப்பு இருக்கக்கூடாது. அது போல வந்து மற்ற அவமரியாதை இருக்கக்கூடாது. சரியான சம்பளம் கொடுக்கணும். தவிர ஒரு வெற்றிகரமான இயக்குனராகவும் இருக்கணும். அப்படிங்கிற தேடல் அது கொஞ்சம் சினிமால கஷ்டமான விஷயம் தான். ஆனா எனக்கு வந்து இயக்குனர் பி. வாசு கிடைச்சாரு. அதுக்கு காரணம் என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள். அதுல இருந்த நகைச்சுவை, அதுல இருந்த ஒரு உள் அரசியல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவர்கிட்ட நான் இருந்தப்போ இது இப்போ சினிமா இயக்கம் தயாரிப்பு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இங்க ரசிகர்கள்கிட்ட வர முடியும். அதுக்காக இந்த தகவல் சொல்றேங்க. இப்போ கமர்ஷியல் சினிமால வந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் தயாரிப்பாளர்களுடைய பிரியத்துக்குரியவர். புரொடியூசர்ஸ் டார்லிங் அப்படின்னு. அவரு ஏன் அப்படி இருக்காரு அப்படிங்கிறது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவருடைய கான்செப்ட் வந்து பூஜை போட்ட 100வது நாள் படம் ரிலீஸ். அதாவது இன்வென்டரி பணம் நிக்காது. வட்டி நிக்காது. அதுபோல வந்து அந்த படத்தினுடைய நெகட்டிவ் குடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாரையும் செக் பண்ணிருவாரு. எல்லாருக்கும் சம்பளம் போயிடுச்சா அப்படின்னு. அப்புறம் தான் அவரு கையெழுத்தே போடுவாரு. இது தவிர ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படப்பிடிப்பு சுருள்களினுடைய நீளம், ஃபுட்டேஜ் வந்து அவர் பயன்படுத்துறது என்ஜி ஷாட்ஸ், நாட் குட், நாட் ஓகே, தப்பா வசனம் பேசுனது, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்தினாலும் 45,000 அடியிலிருந்து 60,000 அடி தான் அவரு பயன்படுத்துவாரு. அது வந்து டப்பிங்கு போம்போது ட்ரிம் ஆயி போறது 18,000 அடி போகும். கடைசியா நம்ம பார்க்கறது 14,500 அடி இல்ல 14,000 அடி. இப்போ நீங்க எப்படி இதை என்ன அது எல்லாமே 1000த்துல இருக்குதே 65,000 அடியா அப்படின்னுனா அதுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதே காலகட்டங்கள்ல வந்த படத்துல வந்து 3 கேமரா எல்லா சீன்லயும் யூஸ் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு கில்லி. அதனுடைய ஃபுட்டேஜ் வந்து 2.5 லட்சம் அடி. இங்க வந்து ஆனானப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அவருடைய படமே 60,000 அடி தான் இவர் பயன்படுத்துவாரு. அங்க வந்து 2.5 லட்சம் அடி. அது வந்து அப்ப கடுமையான விமர்சனத்துக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஹார்ட் டிஸ்க் வந்துட்டதுனால, உலகம் முழுமைக்கும் வந்து அது 2வது சொல்றேங்க. இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துட்டோம்னா, எந்த இயக்குனர் எடுத்துட்டோம்னாலும், எல்லாருமே பல லட்சம் அடிகள் தான் ஷூட் பண்றாங்க. ஆனா மனிதனுக்கு இருக்கிறது 24 மணி நேரம் தான். அது வந்து குறைக்கிறதுக்கு தான் தொழில்நுட்பம். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். உலகம் முழுமைக்கும் தொழில்நுட்பம் செலவை குறைக்கிறதுக்கு கிராபிக்ஸ் உட்பட. ஆனா இந்தியா மாதிரியான வளரும் நாடுகள்ல மட்டும் இந்த தொழில்நுட்பம் நம்ம வந்து முத அத ஹையர் பண்ணும்போது அது செலவ கூட்டும். அது அந்த பின்னணியில் இருக்கிற அந்த பொருளாதாரம் என்ன? அந்த சந்தை பொருளாதாரம் என்னங்கிறது இந்த தொடர் அமர்வுல யாராவது கண்டிப்பா பேசணும். ஏன்னா நமக்கு செல்போன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு சினிமா வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. இது நான் குணா தோழர்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ சினிமாவுக்கு இணையா உலகம் முழுக்க வந்து டாக்குமெண்ட்ரி ஒரு பெரும்பங்கு வகிக்குது. அதுதான் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட். முக்கியமா சொல்லப்போனா கொள்கை சார்ந்து பேசும் பொழுது, மக்கள் கூட தொடர்பு கொள்ளும் பொழுது, டாக்குமெண்ட்ரி தான் நிறைய பயன்படுத்துறாங்க. இப்போ நான் என்னுடைய நிறுவனம் மூலமா வந்து சுமார் ஒரு 100 டாக்குமெண்ட்ரி டைரக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதுல ரொம்ப முக்கியமா அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு பட ஆக்கம், புரிதல் இந்த 2க்குமான அந்த மக்கள் அதுக்கு யாருக்கு போய் சேருது, அவங்களுடைய புரிதல், இந்த பட ஆக்கம் இந்த 2க்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு 2 வருஷம் நான் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்குள்ளாரையே இருக்கேங்க.
அங்க வந்து அர்ப்பணிப்பான மருத்துவர்கள், நோயாளிகள், நோயை வென்றவர்கள், உறவினர்கள், நோயிடம் தோற்று போனவர்கள், அவங்கள்ல இருந்து ஒரு 12 அறுவை சிகிச்சை வந்து படம் பிடிச்சோம். இந்த அறுவை சிகிச்சை படம் பிடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிரமமான அனுபவம். அப்புறம் பழகிடுச்சு. ஒரு அறுவை சிகிச்சையின் போது வந்து அவரு புற்றுநோய் கட்டிய அகற்றல. மற்றதுலலாம் அகற்றுனாங்க. பேரலலா 4 சர்ஜரி நடக்கும். ஏன் டாக்டர் எதனால இது கட்டிய எடுக்காம விட்டீங்க? ஏன் டியூமர் ரிமூவ் பண்ணல? என்ன காரணம்? அப்படின்னா, இல்ல அது அட்வான்ஸ் ஸ்டேஜ். இப்போ அவருக்கு தேவை வந்து வலியற்ற மரணம். அது அப்பதான் அந்த பாலியேட்டிவ் கேர் பத்தி தெரிய வந்தது. நம்ம உள்ள போகாத வரைக்கும் வந்து இந்த பாலியேட்டிவ் கேர், வலியற்ற மரணம் இதெல்லாம் தெரியாது. அதுபோல வந்து இன்னைக்கும் வந்து புற்றுநோய் வந்து காய்ச்சல், தலைவலி மாரி அதுக்கான மருந்து, மாத்திரை வரல. எர்லி ஸ்டேஜ் கேன்சர் தான் இப்போ குணப்படுத்த முடியும். அதுல வந்து இப்போ மார்பக புற்றுநோய் மாதிரியான புற்றுநோய்கள் வராமலேயே தடுக்கலாம். இந்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது கூட ஒரு உபரியா ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னா, சில வகை புற்றுநோய்கள் பாரம்பரிய புற்றுநோயா மாறுற சாத்தியம் இருக்கு. அதனால அவங்களுடைய வாரிசுகள் வந்து ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும். நம்ம 2 வருஷம் உள்ளே இருந்திருக்கிறோம். இதை வந்து நம்ம சார்ந்தவன், நம்ம சொந்த பந்தம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் புற்றுநோய் அந்த மாதிரி யாராவது முதியவர்கள் இருந்தால் அவங்க வாரிசுகளுக்கு நான் சொல்லுவேன், நீங்க ஸ்கிரீனிங் பண்ணிக்கிங்க அப்படின்னு. அது உடனடியாக இவனுக்கு வேற வேலை இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு டாக்குமெண்ட்ரி ஆர் திரைப்படம் நேரடியா ஒரு பர்பஸை சர்வ் பண்ணும் பொழுது அங்க வந்து அது ரசனைக்கு அப்பாற்பட்டு விழிப்புணர்வா அதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னாலும் அதை ரிசீவ் பண்றவங்க மனநிலை இப்படிதான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து காட்சி ஊடகம் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் அதிகமாயிருச்சு. இப்போ அதுல ஒரு லைட்டர் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்து பார்த்து கொஞ்சம் பழகிடுச்சு. நாங்க ரத்தம் சதையுமா நானும் கேமராமேனும் பழகிட்டோம். ஆனா அந்த எடிட்டருக்கு பாவம் அது தெரியாது. முத விஜுவலை போட்டு ஓட்டுனப்போ அவர் தெரிச்சு ஓடுந்து அது ஒரு விதமான கொடூரமான நகைச்சுவைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் சன் டிவி, நான் முன்னுமா தான் சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி சன் டிவியில வேலை பார்க்குறேன். சன் டிவியில என்னை ஒரு திறமைசாலின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பைலட் எபிசோட்ஸ் கிடையாது, நேரடியா ஏர். இப்போ வந்து இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கிடைக்கிற தருணங்கள் எல்லாம் அப்போதைக்கு நான் படித்திருந்தேன். அதுக்கு முன்னாடி ஃபேக்டரி நைட் ஷிஃப்ட்ஸ்ல வந்து தான் வந்து மேக்ஸியம் அறிமுகம், அவர் மார்க்ஸோட புத்தகம், இந்த ₹5 பதிப்பு. இதெல்லாம் நான் வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் நினைச்சிட்டு வேலை பார்க்குறேன். அதாவது நான் மேனேஜ்மெண்ட்டோட ஆளு. நான் வேலை வாங்குறது வந்து ஒர்க்கர் கிட்ட. ஆனா யதார்த்தத்துல வந்து தெரிய வருது, நானும் வந்து அங்க ஒரு தொழிலாளி வர்க்கம் தான். என்னை பார்த்து எப்பவுமே வந்து மேனேஜ்மெண்ட் அச்சப்பட்டுட்டே தான் இருக்கும். ஆனா இங்க வந்து நான் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ். அப்படி அந்த படிச்சதை எல்லாம் செயல்படுத்துறதுக்கு சன் டிவியில வாய்ப்பு கிடைக்குது. இப்ப மேலதிகாரிகளுக்கு கட்டாயம் ஏற்படுத்தாத வகையில வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும், அது ஒரு நகைச்சுவை காட்சிகள் வர்ற நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுல அரசியல் பேசினேன். எப்படின்னா வாரம் சனிக்கிழமை ஒரு சாதி சார்பு பத்திரிகையில வந்து என்னுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து கண்டிக்கப்பட்டுக்கிட்டே வந்தது. இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, படைப்பாளிகளுக்கு அது தொலைக்காட்சியோ சினிமாவோ எதுவா இருந்தாலும் சமூக பிரச்சனைய வந்து ரொம்ப அழுத்தமா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா அதை தொடர்ந்து செய்துட்டு இருக்கும்போது அது ஒரு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, 1999 வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து சர்வதேச முதியோர் ஆண்டு அல்லது மூத்த குடிமக்களுக்கான ஆண்டு, இயர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ்னு அறிவிச்சிருந்தாங்க. சரி, இந்த நேரத்துல நாம வந்து ஆதரவற்ற முதியவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு போய் அன்பு இல்லம், அந்த அனுபவம் வந்து அது நம்ம மேல ரொம்ப அன்பே இல்லாத இல்லம். ரொம்ப கொடூரமான யதார்த்தத்தை முகத்துல அறையுது. இப்போ இதை நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இப்ப அதை செஞ்சாச்சு. அது செய்யும் பொழுது அதுல ஒரே ஒரு டிவிஷனை பத்தி மட்டும் சொல்றேன், முழுமையா சொல்ல. இந்த இடத்துல நீங்க படம் பிடிக்க முடியாது, ஏன்னா இங்க லைட் போட்டீங்கன்னா 2-3 உயிர் போயிடும். அந்த தருவாயில் இருக்காங்க முதியவர்கள். அப்ப பார்க்க மட்டும் போறோம். அது ஒரு புகை மூட்டமா மாதிரி இருக்கு அந்த இடம்.
அவங்களுக்கு வந்து கற்படுக்கை தான். அதாவது அவங்களுக்கு வந்து ஈவன் பாய் பெட்ல கூட படுக்க முடியாது. அவ்வளவு முதுமை. இதுல என்னன்னா எல்லாரும் அழுது கிழுது வந்து அது பயங்கர ஹிட். அதுல முதன் முறையா வாய்ஸ் ஓவர் நான் பண்றேன். நான் வந்து ஒரு குரல் கலைஞனும் கூட. நிறைய படங்கள்ல பேசியிருக்கேன். அது வந்து தேசிய நாடக பள்ளி பட்டறைகள்ல பயிற்சி பெற்றது. இப்போ அந்த நிகழ்ச்சி சன் டிவில 12 முறை மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்போ ஒவ்வொரு முறையும் கடுமையான பாராட்டு எல்லாமே வரும். ஆனா நிஜமா சொல்றேங்க, இந்த மாதிரியான படைப்புகள வந்து இதுக்கு நான் ரொம்ப மென்மையா நான் வந்து இயக்குனர் பாலா மாரியோ, இல்ல இயக்குனர் வெற்றிமாறன் மாரியோ அப்படியெல்லாம் இல்லாம ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்குரிய அளவுல தான் அந்த சென்சார் ஸ்கேலுக்கு ஏத்த அளவு தான் பண்றேன். அது வந்து அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாங்க. அவ்வளவு பாராட்டுகள். அப்போ வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் இல்ல. 120 நாடுகளுக்கு சன் டிவி போகுது. எல்லா பக்கம் இருந்த லெட்டர்ஸ் பயங்கர சந்தோஷம். ஆனா, நான் கடுமையான மன அழுத்தத்துக்குள்ளானேன். அது ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வேற வேற அது இப்போ இது வந்து என்னுடைய அறிமுகம். அப்புறம் ஒரு படைப்பை செய்யும் பொழுது ஒரு படைப்பாளன் எது எதுக்கெல்லாம் உள்ளாகணும். இப்போ நான் வந்து அந்த ஃபுட்டேஜ் சொன்னேன் இல்லைங்களா, இயக்குனர் பி வாசு பத்தி. அந்த விஷயங்கள் பொருளாதாரம் அது வந்து ரசிகனை எப்படி போய் சேருது. இப்போ அது 2.5 லட்சம் அடி அப்படிங்கும் பொழுது அந்த படத்தோட சேல்ஸ் பெருசு. கில்லி இப்போ 60,000 அடி, நியாயமா 60,000 45,000 அடியில் எடுத்தா போதும். ஒரு 15லிருந்து 25 நாள் ஷூட்டிங் போதும் ஒரு படத்துக்கு. அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த படத்துக்கான சந்தை குறைவு. இப்ப 254 நாள் விடுதலை பட ஷூட்டிங். அது 254 நாள் தியேட்டர்ல ஓடுமான்னு தெரியாது. ஆனா அந்த இயக்குனருக்கு சொந்தமா வந்து தயாரிப்பு நிறுவனம் வைக்கிற அளவுக்கு வசதி இருக்கு. அவர் அடுத்த படம் பண்ணா FDFSல ஆரம்பிச்சு தொடர்ந்து 2 வாரம் நிச்சயமா தியேட்டர்ல ஓடும். அந்த ஒரு ஷூரிட்டி இருக்கு. மினிமம் கேரண்டியை தாண்டின ஒரு இயக்குனரா இருக்காரு. ஆக இங்க ரசிகனை வளர்த்தெடுத்தல் அப்படின்னம்னா இங்க இந்த சந்தை எதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் இது போல நான் களைச்சு போட்ட பிம்பங்களா இந்த தகவல்கள்ல சொன்னேன். இப்போ சினிமாவுக்கு வந்தோம்னா சினிமா அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தியேட்டர். இப்போ நம்ம வந்து தமிழ் நாடகத்தின் நிகழ்ச்சின்னா அது எங்க இருந்து வருதுன்னா பிரிட்டிஷ் தியேட்டரினுடைய நிகழ்ச்சி தான் பிரிட்டிஷ் சினிமா. அதனாலதான் பிரிட்டிஷ் சினிமாவுக்கும் யுஎஸ் சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ இதுக்கு அதுல வந்து அப்போ நாடகம் அப்படின்னா நாடகத்துக்கான அடிப்படை இன்னைக்கு வரைக்கும் NSDல இருந்து சிலபஸா இருக்கிறது வந்து டிராமாட்டிக்கா. இவர் அரிஸ்டாட்டல் வந்து எஸ்தட்டிக்ஸ்ங்கிற அழகியல் தலைப்புல பொயட்டிக்ஸ் வடிவம் பத்தி சொல்லும் பொழுது அங்கே டிராமாட்டிக்ஸ் பத்தின அந்த வடிவம் பத்தி சொல்றாரு. இது இந்த வடிவம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது திரைக்கதை அமைப்புக்காகட்டும் வெப் சீரிஸ் பைபிளுக்காகட்டும் அந்த வடிவம் வரும். இதை தொடர்ந்து நீங்க இப்ப பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம இன்னைக்கு தமிழ்ல உலக சினிமாவும் தொலைக்காட்சி தொடர்களும் வெப் சீரிஸும் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தலைப்பை வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள மட்டும் வரையறுத்தா மட்டும்தான் இந்த குறைவான நேரத்துல பேசி முடிக்க முடியுங்க. ஆனா தமிழ் பேசிட்டு இருக்கு உலக சினிமா உங்களுக்கு வந்து ஒரு கம்பல்ஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ட்ராய் படம் அவ்வளவு கோடிகள்ல உருவான படம் வந்து இங்க இருக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு அவன் எங்க மொபைல்ல பார்த்துட்டு போற ரசிகனுக்கு அது அந்த ஒப்பீடு கொண்டு வருது. இப்போ மாற்றம் எப்படி இதுவரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றம் அல்லது மேம்பாடு அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் முன்னோக்கி போறதும் அப்புறம் பின்னால சுருண்டுக்கிறதுமா இப்படிதான் நடந்திருக்கு. இப்போ சினிமா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திரைப்படம் அப்படிங்கிறது வந்து காட்சி வடிவங்கள்ல கிடைக்கிறத பத்தி மட்டும் பேசணும்னா அதுல சினிமா பார்க்கறவங்க வாங்குற டிக்கெட்ல இருந்து சினிமா உருவாக்குறதுல இருந்து உள்ள மிதமிஞ்சிய பொருளாதாரம் மற்றும் தனிநபர் துதி. ரொம்ப முக்கியமா நம்ம அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருக்கிறோம் சினிமா துறையில இருந்து. அப்போ அது இந்த உரையாடல் இது தொடர்ந்து தொடர் உரையாடல வந்து அதாவது இந்த கருவிய பொதுநலம் சார்ந்த அமைப்புகள்
எல்லாமே பொது உடைமைப்பு குறிப்பா எப்படி பயன்படுத்தலாம், அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம வந்து அதிகம் சினிமா தயாரிக்கிற நாடு உலகத்துல இந்தியா தான். பாரம்பரிய கலைகள பூரா மூட்டை கட்டி வச்சாச்சு. இப்போ கார்ட்டூன் உட்பட கேமிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்த பிடிச்சு வச்சிருக்குது. இப்ப நம்ம குழந்தைங்க கிட்ட எல்லாத்தையுமே வந்து நாம அந்த மாதிரியான விஷயங்கள எடுத்து கொண்டு போய் கையில குடுத்துட்டு, நம்ம வாசலுக்கே வந்த பாரம்பரிய கலைய பூரா மூட்டை கட்டி வச்சாச்சு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்ல. ஆனா, இதே சமூகத்துல தான் வந்து அண்ணமார் கதை, ஹரிச்சந்திரன் கதை இது எல்லாமே வந்து அ ஏறக்குறைய 9 நாட்கள் இரவு சொல்லப்படும். இப்படியான ஒரு பண்பாடு இருந்துச்சு. ஆனா, இது எங்க மாறுதுன்னா, அப்ப எப்படின்னா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதை பார்த்தது. இன்னைக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தியேட்டர்ல என்ன நடக்குதுன்னா, நீங்க கேன்டீன்ல இருந்து வாங்கிட்டு வர அந்த மசாலா வாசனையோட இருக்கிற அந்த பாப்கார்ன், இப்ப சிக்கன் எல்லாமே நீங்க அந்த மசாலா வாசனையோட சேர்ந்து இருக்கிற தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அதுதான் சரிங்கிறது மட்டும் இல்லாம, அது எனக்கும் வேணும். அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இப்போ அதிகமா இருக்கு. அது அ அது கூட வந்து பொருளாதாரம் எப்படி இதுவரைக்கும் இருந்திருக்குன்னு இதுக்காக நான் வந்து ஒரு சிலர்கிட்ட பேசினப்போ, ஏன் நம்ம நாட்டுல வந்து பணக்கார புலவர்கள் இல்ல? பணக்கார படைப்பாளிகள் இல்ல. அவங்கள பற்றின கல்வெட்டுகள் இல்ல. அதிகபட்சம் வந்து ராஜராஜன் காலத்துல 300 தேவதாசிகளுக்கு நிபந்தம் கொடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்கு. அப்புறம் புதுக்கோட்டையில இந்த இசைக்குறிப்புகள் குறித்த கல்வெட்டு இருக்கு. மற்றபடி ஈவன் குளோப் தியேட்டர பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஷேக்ஸ்பியரோடது. ஆனா அவரு கடன்ல இருந்தவர். அப்போ வரும்பொழுது உலகம் முழுக்க கலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, புரவலர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம். அவங்க வந்து அரசன் உட்பட. அவங்க வந்து ஃபண்ட் பண்றாங்க. இன்க்ளூடிங் கொலம்பஸோட வாயேஜ் உட்பட. அவங்க ஃபண்ட் பண்றாங்க. இந்த கலைஞர்கள் வந்து செயல்படுறாங்க. மக்களுக்கான கலைன்னு தனியா தெருக்கூத்து அங்கேயும் ஒரு பிரிவினை இருந்திருக்கு. இங்க அரசவை கலைகள் ஒன்றாவும், மக்களுக்கான கலை ஒன்றாவும் இருக்கு. அப் இது ஏன் வர்றோம் அப்படின்னா, இந்த புரவலர்களின் நீட்சி தான் வந்து என்னவா மாறுதுன்னா, முதலாளிங்கிற விழிப்பு சினிமால. சினிமால தான் முதலாளின்னு சொல்லுவாங்க. கலைஞர்கள் வந்து மாத சம்பளத்துக்கு இருப்பாங்க. இப்படிதான் சினிமா தொடங்குது. இதுக்கப்புறமா வந்து கற்றவர்கள், அதாவது பட்டப்படிப்பு இல்ல, சமூகத்தை கற்றவர்கள் திரைப்படத்துறைக்குள்ள வரும்பொழுது மாற்றங்கள் உள்ள வருது. இப்போ நமக்கு பொதுவா தெரிந்தவர்கள் அப்படின்னு சொன்னா கலைவாணர், கலைஞர், நடிவேலு, எம்.ஆர். ராதா இவங்கெல்லாம். ஏன்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல வந்து அதுல ஒரு மிகப்பெரிய சௌகரியம் என்ன, இன்னைக்கு வந்து தலைப்புச் செய்திய வந்து காட்சியாக்கிரலாம். ஆனா சினிமால வந்து இன்னைக்கு நாம ஒரு விஷயம் ட்ரெண்டுன்னு செய்யறது ரிலீஸ் ஆகும்போது அந்த ட்ரெண்ட் இல்லாம போகும். ஆனாலும் இப்ப சினிமா பத்தி தான் நம்ம பேசி ஆகணும். ஏன்னா, இனி போய் நாம வந்து நிகழ்த்துக்கலைக்கு வந்து வடிவம் குடுக்குற சாத்தியம் நம்மகிட்ட இல்ல. இப்போ குறிப்பா பொதுவுடைமை அமைப்பினுடைய சினிமாக்கள் பத்தி பார்க்கும் பொழுது பார்த்தா, நக்சல்வாரி அமைப்பினுடைய தொடக்கத்துக்கு அப்புறமா வந்து அங்க அறிவு சார்ந்த விவாதத்துக்கும், இந்த மாதிரியான கலைப்படைப்புகளுக்கும் அங்க ஒரு சூழல் நிலவுச்சு. அப்ப அந்த மாதிரியான நாடகங்கள், சினிமாக்கள் எல்லாம் ம் வெளியிடப்பட்டுச்சு. அது வெளிவந்துச்சு. நாடகங்கள் நடத்துனாங்க அப்படின்னா, அப்போ இங்க தென்னிந்தியால என்ன நடந்துச்சு? அஃப்கோர்ஸ் அப்போ வந்து நம்ம ஒருங்கிணைந்த சென்னை ராஜதானி. அப்போ நம்ம 85லயே வந்து இங்க பொது உடைமை அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே, இங்க வந்து வர்க்க அரசியல வெவ்வேறு விதமா பேசியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தளத்துல வந்து இங்க அது சாதி மறுப்பு, இல்ல சாதிய ஏற்றத்தாழ்வு களைதல். இன்னும் வந்து வேலைக்கேத்த கூலி அப்படிங்கிறது கூட அதுக்கப்புறமா அதுக்கான போராட்டங்கள் நடக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கலை வடிவங்கள் அவ்வளவு சிறப்பா எடுத்துட்டு போய் சேர்த்திருக்குது. இதுக்கு உதாரணம் வந்து, அன்றைய சென்னை ராஜதானியில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல வந்து தமிழ் நாடகங்கள் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ், மலையாளம் கலந்த நாடகம் நடந்திருக்கு. நேரடி மலையாள நாடகங்கள், சமூக நாடகங்கள் பாலக்காட்டு கணவாய் வழியாக மலையாளம் பேசும் மக்களிடையே பரவியதுன்னு
நடன் சினிமா டைட்டில் அந்த படத்தோட டைரக்டர் கமல் தன்னுடைய குரல்ல சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து அப்ப இருந்த சித்திரை திருநாள் வரிசையில வந்த மகாராஜா அந்த சமூக நாடகங்களை தடை பண்றாரு. எங்க மக்களுக்கு அறிவு வந்துருமோ அப்படின்னு. இங்க நீங்க ஒரு முரண் பார்த்தீங்கன்னா, கடைசி விவசாயி படத்துல ஒரு டயலாக் வரும். எங்க இப்ப எல்லாம் எவனுமே படிக்கல, இவனுங்களை ஏமாத்தவே முடியலன்னு. இப்போ அங்க ராஜா எதுக்கு பயப்படுறாரு? இவனுங்க எங்க படிச்சிருவானுங்களோ அறிவு வந்துருமோ அப்படின்னு. ஆக இங்க எல்லா விஷயமுமே வந்து நிறை குறைகளோட தான் இருந்திருக்கு. அதையே எப்படி யார் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல இப்ப நம்ம ர- ரசிகர்களை மேம்படுத்துதல் அப்படின்னு வந்தா இந்த உலகமயமாக்கலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விசிடியில உலகப்படம் பார்க்கறது, டிவிடியில பார்க்கறது, பர்மா பஜார்ல போய் கடையா கிடக்கிறது, அப்புறம் தான் வந்து உலக சினிமா திரைப்பட விழாக்கள் வருது. இதுல ரெண்டும் அதுக்கான விவாத மேடைகளும் அமையுது. கமர்ஷியல் சினிமா உள்ள வருது. இப்போ அந்த கமர்ஷியல் சினிமா தமிழ் பேசவும் தொடங்குது. இப்ப இதுல பல நல்ல விஷயங்கள் உலக திரைப்படங்கள் வருது. கமர்ஷியல் சினிமா வருது. இப்போ நிகழ்த்துக்கலை வழியாக தமிழ் நாடகங்களின் நீட்சியாக வந்த தமிழ் சினிமா தோழர் சரி. பேசுங்க. முருகவேல் தொடர்ந்து மைக் ஆன்ல இருக்கு. ஏதோ சொன்னாத மாதிரி தெரிஞ்சது. நீங்க பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பேசுங்க தொடர். அதாவது இப்போ இங்க 2 விஷயம் நடக்குதுங்க. ஈரான்ல ரொம்ப பொருள் செலவு குறைவான படம் வர்றத பத்தின வியந்தோதல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப பொருட்செலவுல உருவாக்கப்பட்ட வெளிநாட்டு படங்களை பத்தின ஆச்சரியமும் ஒப்பீடுகளும் 2 சேர்ந்து வரும் பொழுது கார்ப்பரேட்டுகளுடைய பார்வை இங்க, அதாவது சர்வதேச கார்ப்பரேட்டுகள் வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி கிட்ட வந்து ஒரு தனி சந்தையை உருவாக்குறாங்க. அவங்க அதை எப்படி வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ அதாவது இன்றைய ஓடிடியினுடைய அன்றைய வடிவம் தான் தனியார் காட்சி சினிமா, தனியார் தொலைக்காட்சி சினிமா, சாரி. தனியார் தொலைக்காட்சிகள் வந்து கடைசியா அந்த பிரிண்ட் வாங்கும் பொழுதுதான் பிரிண்ட் சினிமாவை எடுக்க முடியும். இப்படி வந்து அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, தொலைக்காட்சி தொடர் தொடங்குதுங்க. தொலைக்காட்சி தொடருக்கும் சினிமாவுக்குமான ஒப்பீடு வருது. ஏன்னா இங்க தொலைக்காட்சி தொடருடைய தரம் வேற. இப்போ அங்க வந்து யுஎஸ்ல அப்புறம் வெஸ்ட் அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து தொலைக்காட்சி தொடர் ஏறக்குறைய சினிமாவினுடைய மாற்று. ஆனா இங்க வந்து அதை வந்து வெவ்வேறு ஸ்டாண்டர்ட்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணப்படுது. இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து விசிடி, டிவிடி, அப்புறம் கொஞ்ச நாள் டாரண்ட்டை டவுன்லோட் பண்ணி உலக சினிமா பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு கர்வத்துக்குரிய விஷயம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த ஓடிடி காலத்துல வந்து இந்த பொழுதுபோக்கை மட்டுமே மையப்படுத்திய பெரிய கார்ப்பரேட்டுகள் உலக சினிமா சந்தையை தீர்மானிக்கிற சக்தியா மாறி இருக்காங்க. எப்படி கொஞ்சம் எளிதா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்க உள்ளூர்ல 90கள்ல நல்ல சினிமா தயாரிச்ச தயாரிப்பாளர் யாருமே இப்ப இல்ல. சினிமால இல்ல. இப்ப இதையெல்லாம் முதல்ல நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் ரசிகர்கள் கிட்டயே வர முடியும்னு எனக்கு தோணுது. ஒரு பக்கம் பொருளாதாரம் அதாவது வருமானம் அதிகரிக்குதுங்க. அதே அளவு விலைவாசி ஏறுது. அப்போ வந்து நம்ம பழைய முறைப்படியான சேமிப்பு மனப்பான்மை வரணும். ஆனா, அது தோழர் அவருடைய புத்தகத்துல சொன்ன மாதிரி வந்து நுகர்வுத்தன்மை வந்து ரொம்ப அதிகமா கன்சூமரிசம் எக்ஸ்ட்ரீம்ல போய் காஸ்ட்லியான மொபைல் போன், கைபேசி கண்டிப்பா ஒரு அத்தியாவசியமான தேவையா மாறி போகுது. இப்போ நம்ம எங்க கட்டாயத்துல இருக்குன்னா, பழைய பொருளாதார அறிவு ஒரு புதிய குடுவையில அடைச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல
அதை கொடுத்துட்டோம்னாலே ஒரு பெரிய சமூக புரட்சியை உருவாக்கிடலாங்கிற இடத்துல தான் இருக்கும். அது ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குறவன் 80,000 ரூபாய் செல்போனை வாங்கி டியூ கட்டிட்டு இருக்கிறான். இப்போ இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு ஒரு 30,000 40,000 தான் சம்பளம் வருது. ஒரு நபருக்கு சராசரியா ஒரு சினிமா பார்க்கறதுக்கு 400 ரூபாய் அங்க போய் நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு வர்றதுக்கு 400 ரூபாய் செலவாகுது. இது எனக்கு கட்டாயம். என் சம்பளம் ஆனா 40,000 ரூபாய் தான். இப்போ எனக்கு எதுவுமே பத்தல. எனக்கு ஒரு கோபம் இருக்கு. இந்த கோபம் வந்து மத்தவனை குற்றம் சாட்டு, என்னை நான் குற்றம் சொல்ல மாட்டேன் ஒரு ரசிகனா. நான் மத்தவனை குற்றம் சாட்டுற இடத்துல இருக்கும் பொழுது, இங்க புரட்சிகரமான சினிமான்னு எது வந்தாலும் நான் ஆதரிக்கிற மனநிலையில இருக்கிறேன். அது தவறான புரட்சி படமா இருந்தாலும் சரி, அது வந்து சரியான புரட்சியாளர்களுக்கு தவறான படம்னு தெரியும். ஆனா எனக்கு ஒரு ரசிகனா என்கிட்ட வந்து காஸ்ட்லி மொபைல் இருக்குங்க. நான் 400 ரூபாய் கொடுத்து வாரம் ஒரு படம் பார்ப்பேன். எனக்கு பணம் பத்தாது மாச கடைசி ஆனா. இப்ப எனக்கு ஒரு கோபம் இருக்குது. அது என் மேலான கோபமோ, எனக்கான ஒரு பாதுகாப்பு மனநிலையவோ உருவாக்காம ஒரு கோபத்தை தான் உருவாக்குது. இந்த கோபத்தை வந்து பயன்படுத்திக்கிற கலைஞர்களையும் ரசிகர்களையும் வச்சு அந்த ரசிகர்களுடைய பிரதிநிதியா நான் சொல்லணும்னா, நான் வளர்த்தெடுக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ரசனையோடு தான் இருக்கிறேன். எனக்கு விடுதலை திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல இருக்கிற அதீத அழகியலோ இல்ல தனிநபர் துதி பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு அது பொருட்டும் இல்ல. அந்த படத்துல வர்ற மாதிரி ஒரு மாயையான சூழல் அமைஞ்சா நானும் உயிரை பொருட்படுத்தாம புரட்சி செய்ய தயாரா இருக்கேன். இது ரசிக மனப்பான்மை. இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் சினிமாவுக்குள்ள இருந்து பார்த்தோம், இல்ல பொது உடைமைவாதிகளா நீங்க செயல்ல களத்துல இருக்கிறவங்க பார்த்தா அது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் விலகி போயிருந்தாலும் மாற்றத்திற்கும் மேம்பாட்டுக்கும் தயாரா இருக்கிற ரசிகனை நோக்கி கை நீட்ட வேண்டியது யார்? ஏன்னா அந்த பக்கம் நமக்கு போட்டி வந்து கார்ப்பரேட் பெருமுதலாளிகள். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. தொழில்நுட்பம் நம்ம எல்லாருக்குமே பொதுவானது. இப்ப நம்ம பாக்கெட்ல ஃபில்ம் மேக்கிங் சாத்தியங்கள் இருக்கு. இங்க ஒரு பெரிய அறிவிப்பு ஒண்ணு வருது. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதுங்களா? தொந்தரவா இருக்கா? ஏதாவது வெளி சத்தம்? ஓகே, நான் தொடர்ந்து சொல்றேங்க. இப்போ வந்து அந்த பக்கம் வந்து அதீதமான பொருட்பலம் இருக்குங்க. இந்த பக்கம் நம்ம கிட்ட வந்து மொபைல் போன் இருக்கு. இந்த மொபைல் போன் இருக்கு, மொபைல் போனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா, உதாரணமா இங்க இந்த வளர்ந்து வர்ற இந்த கூட்டு பொருளாதார முயற்சியில வந்து ஜீரோ பட்ஜெட் ஃபில்ம் மேக்கிங்னு ஒரு கான்செப்ட் வந்து வெற்றிகரமா இருக்கு. இப்போ அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். க்ரௌட் ஃபண்டிங், அதுக்கப்புறமா வந்து ஃபில்ம் மேக்கிங்னுடைய அடிப்படை வகுப்புகள். இது வந்து இப்ப சினிமா பற்றின ஆர்வம் இல்லாதவங்களும் இங்க கிடையாது. ஆனா அதை பற்றின உரையாடல் என்னவா இருக்கு அப்படின்னா, விமர்சன உரையாடல் நிறைய இருக்கு. ஆனா நம்மளே அதுக்கே ஒரு மாற்று சினிமா பண்ணக்கூடாது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நமக்கு என்எஃப்டிசி மாதிரியான நிறுவனங்கள்ல நிதி எளிதா வாங்க முடியும்னா அதுக்கான முறையோட அப்ரோச் பண்ணி வாங்க முடியும். அது மாதிரி இந்த தனியார் நிறுவனங்கள் பெரிய ஃபேக்டரிஸ்ல வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு அது இந்த ஃபண்ட் பேர் தெரியலீங்க. அவங்க வந்து அந்த ஃபண்டை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அந்த ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணலாம். யூடியூப் சேனல் ஃப்ரீயா இருக்கு. அது போல வந்து சின்ன அளவிலான திரைப்பட விழாக்களுக்கு அனுமதி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ மும்பை திரைப்பட விழாவை ஒட்டி 45 நிமிடத்து சினிமாவுக்கான திரைக்கதைய சப்மிட் பண்ணி அது செலக்ட் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு ஐபோனை கொடுத்து அந்த ஐபோன்ல படம் பண்றதுக்குமே வெற்றிமாறன் மாதிரியான இந்தியாவின் பிரபலமான திரைப்பட இயக்குனர்கள் மென்டார்ஷிப் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆக இந்த பக்கமா நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா, இங்க ஒரு 2-3 விஷயம். கேமிங் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ஷேர் எடுத்திருக்குதுங்க மார்க்கெட்ல. அதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா யூடியூப் ஒரு பெரிய ஷேர் வச்சிருக்கு. நக்கலைட்ஸ் கோவையில அது ஒரு மிகப்பெரிய உதாரணம்.
அவங்களுடைய முயற்சி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி இங்க அடைஞ்சிருக்குது. அவங்களுக்கான வரவேற்பு ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ இங்க வந்து மேம்படுத்தணும்னா, அதுக்கான படைப்புகள அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது மட்டுமே ஒரே வழி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏறக்குறைய இவ்வளவுதான் நான் நான் தயார் செஞ்சேங்க, இப்ப பேசுறதுக்கு. ம்.